அந்த தலைவாழையில மேலே கொஞ்சம் சம்பா நெல்லை பரத்துகிறான். அந்த சம்பா நெல்லி மேலே எல்லோ சம்பா நெல்லி மேலே எல்லோ ஒரு தங்க செப்பு குடத்தை வைத்தார். ஒரு தங்க செப்பு குடத்தை வைத்தார். அந்த மாங்குளைக்கு மேலே எல்லோ ஒரு மணி உருண்டை தேங்காய் வைத்தார். அந்த தேங்காய்க்கு மேலே எல்லோ சிவந்த கிலுமிஷம் கனியை வைத்தார். அந்த கிலுமிஷம் கனிக்கு மேலே இனிய கொட்டபாக்கு வைத்தார். கொட்டபாக்கு மேலே எல்லோ குன்னிமுத்து வரு பின்னால வரு பின்னால கொத்தமல்லி இதழை வைத்தானே வைத்தார். கொத்தமல்லி இதழை வைத்தார். ஆமா சிறுகடுகு மேலே எல்லோ சுபதலி. அந்த சுபதலி புஷ்பத்தின் மேல் சுபதலி சுபதலி அவரோ ஊசி நோட்டுகிறார். விஷனரோ செப்பு ஊசி நோட்டுகிறார். ராஜனானவர் தமது மாளிகையிலிருந்து பொட்டணம் கட்டி கொண்டு வந்திருந்த அந்த பொட்டணத்தை உழைத்து வைத்து பொட்டணத்திலே உண்டான சாமான்கள் ஒன்று கூட பாக்கியில்லாத அளவுக்கு அப்படியே ஒன்றன் மேல் ஒன்றாகவே வைத்தார். ஒரு விதமான சாமான்களையும் பாக்கி வைக்கல. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சா இல்லையா? கடைசியா மிஞ்சது என்ன? அந்த பொட்டணம் கட்டி கொண்டு வந்தார் இல்லையா, அந்த துணிதான் மிச்சம். மற்றவை எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சுட்டார். அப்படி வைத்தவர் பிறகு எப்படி சோசிருப்பாரு? ஆனால் ஊசி முனை மேலே ஒரு கால் சண்டகமாய் மனதில் எண்ணி அருந்தவத்தை செய்வானா பகவானை அவரோ பாரதவம் என்ன உடையவரை மனதில் எண்ணி குற்றதமும் செய்துவாரா. குழந்தை வரம் வாங்குவதற்கு கொடுந்தவத்தை பிள்ளை வரம் வாங்குவதற்கு அவரோ பெருந்தவசு எங்க மகளை வரம் வாங்குவதற்கு சொல்லி
கொண்டு சங்கரா சதா சிவா சச்சிதானந்தா சங்கராபரணனே சந்திரசேகரனே அடியவர்க்கினியனே காலகாலனே கால சந்திரசூடனே காமதகனே கங்காளனே திரியம்பகனே திரிசுலதேவனே திரி அச்சரனே மான் முழுவும் துடியும் கபாலும் எந்திய விரோதி உத்தராட்சி மாளிகா பர்ம இமே பெறுவது ராஜகுமாரிக்கு சமேதனாக விளங்கும் கடவுளே உங்களுடைய நாமத்தை உள்ளத்துக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டு ஒருபோது ஒரு விதமான குறைபாடு இல்லாமல் புகித்துக் கொண்டிருக்கின்றேன் இறைவா. இன்று அல்லும் பகலும் இரவு பகல் எதையுமே பாராத அளவுக்கு எம்பெருமான் நாமத்தை எவ்வளவு இன்பத்தோடு சொல்லி இருந்து தவத்து செய்திருக்கின்றார் திஷணன். தவசு இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. தவத்தை எப்படி நடத்தி கொண்டிருக்கிற போதுதான் என்னாச்சு, அந்த ஈசன் பகவானோட கையிலோஷ ஈஸ்வரன் ஈஸ்வரியும் குழுவே பரமமோகனல்லோ கையிலே அரணை பார்வதியும் குழுவே நம்ம ஈசன் பகவானவர் திருஷ்டி சிவபெருமான் அடியளக்கவேதான் வேண்டும் அந்த பரமலோகம் தண்ணில் பயணமா என்ன நாடி நல்ல தினையெடுத்த நாளி தினையெடுத்த இந்த கோடு எங்கும் அவர் படிக்க இந்த உலகம் எல்லாம் அவர்தான் படியளக்க அப்படி படியளக்கதான் வேண்டும் அந்த பரமலோகம் தண்ணி புறப்பேட இந்த பகலியே நம்ம பரமசிவபெருமான் முன்னால் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவன் கடவுளுக்கு முன்னாலே வந்து அம்மை பராசக்தியானவள் எம்பெருமான் இறைவனுக்கு முன்னாலே வந்து வழிமறித்து அல்லாமல் ஒரு சில வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாள். என்ன கேட்டாள்? எப்படி கேட்கிறாள்? ஈஸ்வரனே ஈஸ்வரனே பகவானே இந்த ஈஸ்வரியாள் வார்த்தையே பகவானே எமது ஆண்டவனே பகவானே அடிய வார்த்தை சொல்ல கேளும் பகவானே பரம்பொருளே இந்த பார்வதியாள் சிவஹரே பகவானே செய்தி தன்னை கேளும் போல கரைக்கண்டரே பகவானே இந்த காரிழையோள் ஐயா நீங்கள் போகும் இடமதற்கு நானும் கூட வருவேன் என்றார்.
காரிழையாள் சங்கரனார் போகும் இடம் சங்கரினார் உங்களோடு உங்களோடு நான் வருவேன் என்று உமையவளும் சொல்லுவாள். நமது திருக்குறளுடையதனால் செல்லும் இடத்திற்கு நாயகியாளாகிய நானும் கூட வருவேன் என்பதாக சொல்லி என் பெருமானுக்கு முன்னாலே வழிவரித்தாள் பார்வதி. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், பார்வதி யாரு கூட எங்க வர சொல்லிட்டு இருக்கிற அம்மா பகவான் சொல்லிடத்துக்கு பகவான் ரெடியாகிய நீ கூட வருவாயானால் சும்மா வந்து கொண்டிருக்க மாட்டாய் அம்மா. கண்டதுகளை சொல்லி கடவுளுக்கு பெரிய தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருப்பாய். இத பாரு, அதுல உறவுகள் இருக்கு, இதுல உறவுகள் இருக்கு, அதுல அப்படி இதுல இப்படி இதுல இப்படி அதுல அப்படி சொல்லி ஆண்டவனுக்கு பெரிய அல்லல் படுத்திக் கொண்டிருப்பாய் அம்மா. பகவானுக்கு மக்கள்ல பகவாதம் கிடையாது. எல்லா மக்களும் எம் மக்கள், எம்மனமும் எமக்கு சம்மதம். எமக்கு ஏழை பணக்காரன் பணக்காரன் நிலை இருப்பவன் இல்லாதவன் கூடியவன் குறைந்தவன் இப்படிப்பட்ட கொள்கைப்படலாம் கிடையாது. எனக்கு எல்லாரும் ஒரு சமம். நான் யாருக்கும் வர வைக்க மாட்டேன். மனமணிகளே போய் வந்துட்டு வருவேன். நீ வரக்கூடாது வரவேன் நான் சொன்னார் பகவான். ஆனால் பார்வதி கேட்பாளோ, ஆண்டவன் இன்னைக்கு ஒரு நாள் நான் எப்படியாவது தங்கள் கூட வரத்தான் செய்வேன், வருவேன்னு சொல்லி பிடிவாதம் என்றார். உடனே பகவான் பார்த்தார், ஓஹோ பார்வதி வந்து பிடிவாதம் முடிக்க மாட்டாள். ஆனால் பிடிவாதம் முடித்து விட்டாலே ஆனால் அதை மாற்ற யாராலும் முடியாது. சரி, இன்றைய தினம் நம்ம அழைத்துக் கொண்டு போவோமே என்ற எண்ணத்தை கொண்டுள்ள என் பெருமாள் இந்த பார்வதியை தம்மோடு பழிப்பதற்காக பரமலோகத்தை விட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. எங்க வந்தாங்க? என்ன 7 பகனமெங்கும் பழிகளந்து எறும்பு கடை அணு முதல் 100,000 சிவ சந்துகளுக்கும் கல்லினோடு இருக்கும் சரி முதல் கற்பத்துக் கொண்டிருக்கக்கூடிய சொதுக்கு முதல் கொண்டு கடவுளும் பார்வதாதேவியுமாக படியிழந்து பரம லோகத்தை பார்க்க வந்துட்டு இருக்கிறாங்க. எங்க வர்றாங்க? இந்த தட்சிண பிரிகராஜன் தவம் செய்து கொண்டிருக்கிறான் பாருங்க, அந்த காலகத்திலே வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காட்டிலே வந்து கொண்டிருக்கிற போது தட்சிண பிரிகராஜன் ஆண்டவன் கடல் மீது கொண்டுள்ள கண்ணியமான சொல்லுகள் அந்த இடத்துல சும்மா கீதமா விளங்குது. எப்படி விளங்குமே? ஆனால் அங்கே ஆண்டவன் மேல பொழுது ஆண்டவன் மேல் தியானமானா பெருமான் மேலே அவரோ அவரோ என்ற சப்தம் நமது ஆண்டவனார் காதில் கேட்டார். சிவ சிவா என்ற சப்தம் சிவசங்கரியாள் காதில் கேட்டார். காதில் கேட்ட பார்வதியா தமது கடவுளிடம் சொல்லுவாளா, ஈஸ்வரனே எமது பகவானே, ஈஸ்வரனே பகவானே, எமது வார்த்தை கொஞ்சம் கேளுங்கோயா, எமது வார்த்தை கேளுங்கோயா. ஆண்டவனே பகவானே அடியாள் வார்த்தை கழுங்கோயா, அதோ யாரோ ஒரு ராஜமன்ன ஈஸ்வரனார் உங்களைத்தான் மனதில் எண்ணி அதோ இருந்து தவம் செய்துவாரான். அவனுடைய கவசு பார்த்து வரம் கொடுக்க தவம் செய்துவாரான். அவனுடைய கவசு பார்த்து வரம் கொடுக்க எமது சங்கரரே வேண்டுமையா என்று பார்வதியாய் சொன்ன போது
பரமசிவன் சொல்லுவாராம், ஓடி பெண்ணே பார்வதி ஏதாய வார்த்தை சொல்ல கட்டிடம் இந்த தட்சண பிரதி ராஜமன்னன் நமக்கு குழந்தை வரும் வாங்குவதற்கு அவன் கொடுந்தவசு செய்துவாரா. உனக்கு சந்தேகம் உண்டுமானால் தவசின் அருகே சென்று கற்போமடி என்று சொல்லி 2 பேரும் இறங்கி வருவாராம் தவசருகே. அப்படி தவசருகே இறங்கி வந்து சந்திரன் சிவபெருமான் கேட்பாராம், தட்சணரே வாருமையா 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 தட்சணரே, ஓய் தட்சணரே இப்படி வருந்தி தவம் இப்படி வருந்தி தவம் செய்ததென்ன? இப்படி இருந்து தவம் செய்ததன் நீர் தவசிருந்த காரணத்தை தானே எம்மிடத்தில் சொல்லும் ஐயா என்று கேட்ட கடவுள அவர் உடனே ஏது சொல்வார், தட்சணரோ ஆண்டவா குழந்தை வரம் வாங்குவதற்கு குழந்தை வரம் குழந்தை வரம் வாங்குவதற்கு கடவுளே இறைவா இந்த கொடிய தவம் கொடிய தவம் செய்தேன் ஐயா. பிள்ளை வரும் வாங்குவதற்கு பெருந்தவத்தை செய்தேன் ஐயா. குழந்தை வரத்தை வாங்க கடுந்தவத்தை செய்தேன் ஐயா. பாலகன் பழகி வரும் வாங்குவதற்கு இந்த பாரத்தவம் செய்தேன் ஐயா. மதலை வரம் வாங்குவதற்கு மதலை வரம் மதலை வரம் மதலை வரம் வாங்குவதற்கு கடவுளே இறைவா பெருமானே மகாதவம் செய்தேன் ஐயா. மகாதேவரை பணிந்தோம் ஐயா. நமது வரமானது வேண்டும் பெருமானே, பிள்ளை வரமானது வேண்டும் பெருமானே, மதலை வரமானது வேண்டும் மகாதேவரே. அதுக்காகத்தான் சோம்சீரன் தான் தட்சண பிரதிராஜன். இதனை கேட்டார் இந்த கடவுள். பார்வதி பார்வதி நான் சொன்னேன் இல்லையா, தட்சணன் குழந்தை வரத்துக்காக குழந்தோஷம் பண்றான். ஆனால் என்ன, இவனுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டுமே. ஆனால் குழந்தை வரம் எல்லாம் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியத்தை பற்றி விளக்கித்தான் கொடுக்க முடியும். இவன் செய்திருக்கிற பாவம் எனக்கு தெரியும். என்னுடைய வயலை சொன்ன உனக்கு நம்பிக்கை ஏற்படாது. ஆகவே நான் சொல்ல வேண்டிய ஆளை வச்சு நான் சொல்ல வைக்கிறேன் என்று கடவுள் உடனடியாக நைனார் அழைத்தார். ஆமா ஏ நைனார் வாரும். இந்த தட்சணன் தாரகாவல்லி 2 பேர்களுடைய பழைய பஞ்சாங்கங்களை பார்த்து குழந்தையின் பலாபலனை கொஞ்சம் விளக்கி சொல்லணும்னு சொன்னார். நைனார் வந்தார், ஏடுகளை புரட்டுகிறார். தட்சணன் ஏடு வந்தது. ஆண்டவா, இந்த தட்சிணபதி ராஜன் இருக்கிறானே, இவன் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியத்தை பற்றி விளக்கி பார்க்கிற போது இவனுக்கு 7 தலைமுறைக்கும் இனி குழந்தை பாக்கியமே கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது என்றார் அந்த நைனார். ஏன் அப்படிப்பட்ட பாவம் என்ன செய்திருக்கிறோம்னு கேட்கிறீங்களா? இந்த தட்சிணபதி ராஜன் இருக்கிறானே, முன்னாள் ஜென்மத்திலே வந்து வன விடவனாக பிறந்திருக்கிறான். காட்டிலே சென்று வேட்டையாட சென்ற இடத்தில் 5 சினமான அடித்துக் கொண்டிருக்கிறான் இந்த பாவி. என்னுடைய மனைவியாகிய தாரகாவல்லி இருக்கின்றாளே, வன வேடு விஷயம் பிறந்திருக்கிறாள். அவளோ 5 சிறு குழந்தைகளை கால 2
எழுத்துக்களும் கலையடித்துக் கொண்டிருக்கிறார் சண்டாள பாதகத்தை. ஆகையினால் 7 தலைமுறைக்கும் இனி குழந்தை பாக்கியமே கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது என்றார் இந்த நைனார். இதையெல்லாம் கேட்டாள் பார்வதி. ஐயோ, இப்ப ஏற்பட்ட தவறு தட்சணனுக்கா இந்த விதி? நாம் பகவானிடத்திலே முறையிடுவோம் என்று ஆண்டவன் பாதம் தொட்டு வேண்டிக் கொண்டிருக்கிறாள், பாதம் பிடித்து வேண்டிக் கொண்டிருக்கிறாள். என்ன வேண்டுதல் வேண்டுகிறாள்? ஜெயாஈஸ்வரனே பகவானே கேளுங்கோயா, அடியாள் வார்த்தை சொல்ல கேளும் பகவானே பரம்பொருளே, பகவானே பரம்பொருளே, இந்த பார்வதியாள் சொல்ல கேளும். ராஜனுக்கும் தேவி பருகாவல்லியர்க்கும் இவர்கள் என்ன பாவம் செய்தாலும் எனக்காக மனமிறங்கி எங்கும் குழந்தை வரம் கொடுக்க வேண்டும். இவர்கள் கொடும் பாவம் செய்தாலும் ஆண்டவா குழந்தை வரம் கொடுக்க வேண்டும். இவர்கள் மாபாவம் செய்தாலும் மழலை வரம் கொடுக்க வேண்டும் என்று பார்வதியால் சொன்ன போது நம்ம பரமசிவன் சொல்லுவாரா, பெண்ணே பார்வதியே, இந்த தட்சண பெருகி ராஜ மன்னன் தேவி தருகாவல்லியுமாய் இவர்கள் கொடும் பாவம் செய்த வேண்டி, கொடும் பாவம் செய்த வேண்டி அவையினால் குழந்தை வரம் கொடுக்க மாட்டேன். மாபாவம் செய்தவனடி அம்மா, மன்னவனாம் தட்சணபதி ராஜனுக்கு மழலை வரம் கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாது என்றார் பெருமான். பார்வதியோ விடாதளவுக்கு பிரிவாத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். ஆண்டவா, எந்த விதமான காரணத்தை கொண்டானாலும் எப்பேற்பட்ட பாவத்தவர்கள் செய்திருந்த போதிலும் எனக்காகவாவது மனுஷருங்கி கண்டிப்பான முறையை இவர்களுக்கு கை குழந்தை பாக்கியம் கொடுக்கத்தான் வேண்டும், கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று விளையாடி கொண்டிருக்கிறாள். இந்த மாவட்டமும் பகவானுக்கு பிடிக்கல. பார்வதி, பார்வதி, நானோ கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது என்று சொல்லியும் நீ கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று விளையாடி கொண்டிருக்கிறாள். எந்த விதமான காரணத்தை கொண்டானாலும் என்னால் அவனுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்துத்தான் ஆக வேண்டுமேயானால், கொடுக்கத்தான் வேண்டுமேயானால் நீதான் அவனுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றார். ஆண்டவா, என்னையே அவனுக்கு குழந்தையா பிறக்க சொல்றீங்களே, நானே அவனுக்கு குழந்தையாக வருவித்தேனே, ஆனால் பகவான் உங்களை பார்ப்பது எப்போ என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாள். அப்படி கேள். என்ன தெரியுமா? அதாவது குழந்தையாக அவதரித்து 16 வயதியாகி பக்குவதியாகி பருவ பெண்ணாக இருந்து கொண்டிருக்கிற போது உன்னை முறைப்படி நாம் திருமணம் செய்து கைலாச மலைக்கு அழைத்துக் கொண்டு வருகிறோம் என்று பார்வதிக்க வேண்டிய வரப்பிரகாரங்களை கொடுத்து சந்தோஷமா அங்கிருந்து அனுப்பினார். இந்த பார்வதா தேவியானவள் தாரகாதேவியினுடைய வயிற்றிலே பிறக்காமல் அவளுக்கு எந்த விதமான ஒரு வன்கடையும் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை கொண்டு அவள் சாமரசி வரக்கூடிய அல்லதாமரை சுனையில் செந்தாமரை புஷ்பத்தில் சிவ சங்கரியானவள் சங்கோர அவதாரம் செய்து தாரகாதேவி வரவை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறாள். எப்ப இங்க வருவாள், எப்ப நாம குழந்தையாக சேரலாம் என்று வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறாள். தாரகாவல்லியோ அரமனைக்குள்ள குளிச்சு நம்மாவுக்கு கலந்து போச்சு. இன்றைய தினத்திலே அலங்காமரை சுனையிலே சென்று முங்கி குளிச்சு வருவோமே என்ற எண்ணத்திலே இன்றைய தினம் குளிக்கிறதுக்காக வெளியே வந்துருக்கிறாங்க. எப்படி வருவல்லையானால் அவள் தலையிலே எண்ணையோடு தலை புண்ணாக்கு மஞ்சளோடு
சண்டை நடந்து போதை இந்த தார்காவல்லி அலர்தாமரை அந்த சுனையின் பக்கம் இளைய வருவாளா வருவாளா நமது ஆதிபரா சக்தியம்மா அந்த செந்தாமரை புஷ்பத்தில சிவசங்கரியாள் உமையவளோ என்ன சங்கமாக இருந்தவள்தான் நமது சங்கரியாள் உமையவளோ இனிமேல் சங்கமாக இருக்க வேண்டாம் என்று சந்ததி ரூபம் கொண்டாளே அன்று பிறந்தோடு போல பிறந்ததோடு போல குழந்தை போல போல மகளை போல பொம்பனையாள் பார்வதிதான் பார்காதேவி அறியும்படி தானே குழந்தை போலே அழுவாளா பூவா பூவா என்று சொல்லி குழந்தை போலே குரல் கொடுப்பாள் இந்த அழுகை குரல் காதில் கேட்டு நமது இளையோள் பார்காவல்லி அக்கறையில் பார்க்கும்போது அருமை பிள்ளை தன்னை கண்டாளே ஐயோ இக்கரையில் இருக்கும் நாமல் எப்படி அக்கறைக்கு போவோம் என்று சுனையிலே ஆழம் எப்படி உள்ளதோ ஆலோசனை பலவும் செய்தார் ஏனென்றால் ஆழம் தெரியாமல் காலை விட்டு ஆழம் தெரியாமல் காலை விட்டு அவதிப்படவே ஜனங்கள் கூட சுனையிலே உண்டான ஆழங்கள் எப்படியோ எப்படியாச்சு அந்த கரைக்கு போனாதான் அந்த குழந்தை எடுக்க முடியும். அந்த கரைக்கு போகணுமே, எப்படி போகிறது யோசனை பண்ற இருந்து நினைத்தாள் தாருகாவல்லி எண்ணமுற்றாள் தமது சிந்தையிலே ஊற்று நினைத்தாள் இந்த தாருகாவல்லி 1 கோடி புத்திகளை அப்படி யோசனை இருந்துட்டு இருக்கிற போதுதான் இடுப்பில் இருக்கக்கூடிய குளத்து ஞாபகம் வந்துச்சு. ஓஹோ, இப்பேற்பட்ட குடத்தை வச்சு நாம ஏன் ஹேங்கிட்டு இருப்பானே, இந்த குடத்தை கொண்டே அந்த கரைக்கு போயிடலாம் என்று குடத்தை தண்ணீரை கவிழ்த்து வந்து கொண்டிருக்கிறாள். எப்படி என்ன குடம்பெடுத்து நீந்தி வாராள், குடம்பெடுத்து நீந்தி வாராள்